குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நிஃப்டி ஃப்ரைடே 95 பாயிண்ட் பாசிட்டிவா 24,270 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு 31 பாயிண்ட் நெகட்டிவா 24,324 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம மார்க்கெட்ல ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கான இண்டிகேஷன் தான். ஸோ நிஃப்டி ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் இருக்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,333 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ப்ரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 24,480 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 24,120 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே 93 பாயிண்ட் நெகட்டிவாக 57,938 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் வரும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,882 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,400 58,690 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,882 உடைக்கும் பட்சத்தில் 57,714 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கு. அதையும் உடைக்கும் பட்சத்தில் 57,423 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் ஃப்ரைடே 28 பாயிண்ட் பாசிட்டிவா 6,568 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,459. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொன்னோம். எக்ஸாக்டா பிரைஸ் வந்து நம்மளோட சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. திரும்ப ரீடெஸ்ட் பண்றதுக்காக பிரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,652. இங்க 1 ஹவர்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. பிரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்றதுக்காக மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்ததா ருபியோட வேல்யூ பார்த்துருவோம். ருபி இப்போ 95.20 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருபியோட வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்குது. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி ஃப்ரைடே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். FIS 1,300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. DIS 1,953 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. FIS அவங்களோட செல்லிங்க கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஸோ இதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்குது. அடுத்ததா ஒரு சில இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் மணப்புரம் ஃபைனான்ஸ். அது வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. பிரைஸ் வந்து க்ளோசிங் பிரைஸ் 328.20 க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. உங்களுக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி எடுக்க தெரியும் பட்சத்தில் நீங்க வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முதல் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபைனான்ஸ். அடுத்ததா காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். 27 பாயிண்ட் பாசிட்டிவா 1996 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2166 அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வச்சுக்கலாம். ஸோ இங்க ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்கு. கண்டிப்பா பிரைஸ் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டாவது ஸ்டாக் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது HDFC பேங்க். HDFC பேங்க் வந்து 811 அப்படிங்கிற பிரைஸை கடக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 879 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸை ஓனா அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்க எடுங்க. அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல இந்த 3 ஸ்டாக்கையும் ஆட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.